அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துட்டு வரேன். அதே போல் இந்த எம்சிக்யூஸ் வீடியோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ சேனலில் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெய்லியும் எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கங்க. வீடியோ போடும்போதே உங்கள் கையில் எம்சிக்யூஸ் புத்தகம் கையில் இருக்கணும். ஸோ புத்தகம் வேணும்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஸோ கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ணியிருப்பேன். இப்போ ஓஆரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் தான். த ஃபீஸபிள் சொல்யூஷன். The feasible region of the LPP is unbounded if the objective function has finite maximum, then occurs at the corner points occurs at infinity occurs at interior point no solution exists சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த ஒரு அன்பவுண்டட் ரீஜன் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய feasible solution வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ எங்கே கிடைக்கும் அப்படின்னா கார்னர் பாயிண்ட்ஸ் எண்ணில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பவுண்டரி ஆஃப் feasible region இப்படி போகுதுன்னு வச்சுப்போம், இப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதனுடைய பவுண்டரியில் தான் என்னுடைய மேக்ஸிமைஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்டீரியரில் நடக்காது. ஓகே, புரியுதுங்களா? ஒரு ஃபீஸபிள் ரீஜன் வந்து ஒரு அன்பவுண்டடாக இருக்குன்ற பட்சத்தில் அதனுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ எங்கே கிடைக்கும் அப்படின்னா கார்னர் பாயிண்ட்ஸ், அந்த ரீஜனுடைய கார்னர் பாயிண்ட்ஸில் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க எவ்வளோ ஒர்த்தியாக அந்த கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. இஃப் டூ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஃபீஸபிள் ரீஜன் லைஸ் பிட்வீன் தம் தென் த சொல்யூஷன் ஆஃப் எல்பிபி நான் இருக்குன்னு சொல்லி, அதாவது இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கு, இந்த இப்படி போயிட்டு இருக்கு, டூ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆர் பேரலாக இருக்கு, ரீஜன் வந்து இதுக்குள்ளே விழுது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இதான் என்னுடைய feasible region. இது வந்து constraints sum x plus 2y less not equal to 7. இதோ ஒரு constraint, இது ஒரு constraint இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி இருக்கிறச்ச இந்த ரீஜனுக்குள்ள தான் என்னுடைய இந்த constraint குள்ள தான் எனக்கு feasible regionே கிடைக்குது. பட் இது ரெண்டுமே பேரலா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் நாவா இருக்கும்னா மேபி அன்பவுண்டடா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, சொல்யூஷன் லைஸ் பிட்வீன் இந்த சொல்யூஷன் should be unbounded. இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு அன்பவுண்டா இருக்கும். ஃபைனைட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் நெவர் எக்ஸிஸ்ட் சொல்ல முடியாது, யூனிக்கா இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த லைன் மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் பாயிண்டா கூட வரலாம். அடுத்து in a graphical method if objective function lies parallel to the constraint forming optimal edge இருந்தா then இதுக்கு என்ன கிடைக்கும்? யூனிக் சொல்யூஷனா, ஆப்டிமல் சொல்யூஷனா, இன்ஃபீஸபிள் சொல்யூஷனா, அன்பவுண்டட் சொல்யூஷனா, இதுக்கு வந்து மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இது எல்லாமே வந்து குப்தா கோப்பர் புக்ல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்க அந்த புக்கை படிச்சுட்டு இதை அட்டன் பண்ணீங்கன்னா அப்படி தெரியும் இந்த லைன் அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்களான்னு தெரியும். ஓகே, a feasible region is empty if the constraints are நான் சொல்லி கேட்கறாங்க. இன்கன்சிஸ்டன்ட். உங்களுக்கு feasible region எம்டியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கன்சிஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் இருக்கும். இன்கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்டா இருந்தா யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். அந்த பேட்டர்ன் நீங்க போயிடணும். the point of intersection of the constraint giving maximum value is called என்னன்னு சொல்லி கேட்பாங்க, ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகே, இப்போ இப்படி ரீஜன் இருக்கு, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஹிட் பண்ணிக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல உங்களுக்கு இது வராது, இந்த லைன் வரும். இதான் என்னுடைய feasible region எடுத்துட்டு வச்சுப்போம். அப்போ இந்த பாயிண்ட்ல தான் நம்ம போவோம் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்போம். the point of intersection of the constraints giving maximum values is called optimal solution. பாருங்க எவ்வளவு தியரி பார்ட் क्वेश्चन மாட்டதுன்னு மட்டும் பாருங்க. if the objective function improves indefinitely in a feasible region இருந்தா then LPPs என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அன்பவுண்டடா இருக்கும். ஓகே, ஸோ அன்லிமிட்டட் இன்க்ரீசஸ் இருந்தா சொல்யூஷன் should be unbounded, உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை நீங்க பாத்துக்கங்க. which of the following cannot occur in a graphical method? So unique solution, multiple solution, no solution, infinite many feasible solution. இதுதான் graphical methodல நடக்காத விஷயம். பட் இது எல்லாமே நோ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், மல்டிபிள் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், யூனிக் சொல்யூஷன், பட் இன்ஃபினிட் many சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. the number of corner points in the feasible region of two variable of LPP எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஃபைனைட்டா. ஓகே, டூ வேரியபிள் ஆஃப் LPP பொறுத்த அளவுக்கு என்னது, அதாவது ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வரா மாதிரி, ரெண்டு வேரியபிள் வரா மாதிரி தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வரும். 3 கன்ஸ்ட்ரைன்ட் 4 கன்ஸ்ட்ரைன்ட் கூட கிடைக்கலாம். பட் அது பிளேன்ல தானே எங்க வேணாலும் கட் ஆகும். இப்போ பிளேன்ல கட்டும் போது உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ஆல்வேஸ் நோவா இருக்கும். feasible region கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து பவுண்டரியா உடையந்துரும். அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? சொல்யூஷன் ஆல்வேஸ் ஃபைனைட்டா இருக்கும். ஓகே, இதுதாங்க. ஸோ அடுத்து if all the constraints are satisfied strictly அப்படின்னா ஆப்டிமல் சொல்யூஷன் லைஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, பவுண்டரியில். ஸோ இந்த பவுண்டரியில் தான் சொல்யூஷன் லைஸ் ஆகும் அப்படின்றது. அடுத்து the redundant constraint is one of which என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ does not affect feasible region. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, feasible region reduced to single point இந்த சொல்யூஷன் இஸ் நான் சொல்லி கேட்குறேன், யூனிக் ஆப்டிமல். ஒரு சிங்கிள் ஃபார்முலுக்கு ஒரு feasible region வந்து reduced to single point இருந்தா அந்த சொல்யூஷன் வந்து யூனிக் ஆப்டிமலா இருக்கும். அடுத்து ஃபார் த மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் ஆப்டிமல் சொல்யூஷன் லைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட், அதாவது பவுண்டரி, அதாவது இது என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமைசேஷன் பொறுத்தவங்களுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் லைஸ் எங்க இருக்கணும்? எக்ஸ்ட்ரீம் பாயிண்டா தான் இருக்கும். ஓகே, அடுத்து இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஓவர் feasible region இருந்தா தென் த சொல்யூஷன் இஸ் ஆல்வேஸ் feasible optimal வந்துடும். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். கிராஃபிக்கல் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி when வேரியபிள்ஸ் ஆர் எவ்வளோனா 2 வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து feasible region ஆஃப் LPP ஆல்வேஸ் நவா இருக்கும், உங்களுக்கு கான்வெக்ஸ் செட்டா இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க, கான்வெக்ஸ் செட்டா இருக்கும். அடுத்து a feasible region of LPP is bounded in which of the following statement is true? Optimum solution may be exist, both are maximum minimum exist,
ஒன்லி மினிமம் எக்ஸிஸ்ட், ஒன்லி போத் மேக்ஸிமம் ஆர் மினிமம் எக்ஸிஸ்ட். பவுண்டட்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடும். If all the coefficient of the objective functions are 0, then the LPP is நான் சொல்லி கேட்குறாங்க. All the feasible points are optimal points இருக்கும். ஏன்னா உங்களுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய 0 வேல்யூனா எந்த பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டாலும் அது சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப்டிமல் வேல்யூவாக இருக்கும். அடுத்து which condition guarantees infeasibility of a graphical method சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு தான் நம்ம நோ சொல்யூஷன். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு பேரல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்துருது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனே சொல்ல முடியாது. எவ்வளோ சொல்யூஷன் வேணா எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டண்டாக இருக்குன்றச்ச உங்களுடைய அந்த கிராஃபிக்கல் மெத்தட் வந்து உங்களுக்கு அது இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து இஃப் ஆப்டிமல் சொல்யூஷன் அக்கர்ஸ் மோர் தென் ஒன் கான்வெக்ஸ் வெர்டெக்ஸா இருக்கு அப்படின்னா the multiple optimal solution எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு. ஓகே, அடுத்து பாருங்க, if a feasible region is unbounded and objective function is bounded இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். feasible region unbounded இருக்கலாம், பட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடா கொண்டு வர முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நோட் போட்டு எழுதுங்க. இதை தாண்டி நிறைய கொஸ்டின்ஸ் நான் வீடியோ கொடுத்துட்டே வருவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த எம்சிக்யூ புக்லெட்டை கையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் இந்த எம்சிக்யூஸில் வந்துடும். கையில் வச்சுக்கிட்டு நான் போடுற கிளாஸஸ் கவனிங்க, கொஸ்டின் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் தியரி பார்ட் படிச்சுட்டு ப்ராப்ளம் பார்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே நீங்கள் வாங்கிடுங்க. இல்லை ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் பேக்கேஜ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஓகே, ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணால் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் போடுற வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.